Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Welcome back to Naveena's Style Tips. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லா ஒரு Jaffna ஸ்பெஷல் வீடியோவா தான் இருக்க போறேன். இந்த Jaffna ஸ்பெஷல் வீடியோல உங்களுக்கு ரெண்டு ஈஸியான Jaffna ரெசிபீஸ் இருக்குற. சோ நீங்க இந்த வீடியோ பார்க்க ரெடியா? Let's begin. இன்றைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செய்ய இருக்கிறேன்னா இந்த ராசவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய இருக்கிறேன். பீங் ஆனஸ்ட், நான் இது ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் செஞ்சது. நான் இது வரைக்கும் இந்த கிழங்கு நேரில் கூட பார்த்தில்ல. லாஸ்ட் டைம் எனக்கு வந்து பார்சலில் டேடி அனுப்பியிருந்த நேரம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த கிழங்கோட கலரை பார்க்கல அந்தளவுக்கு இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து எங்களுக்கு ஒரு டவுட்டாகவே தான் இருந்தது. பட் இதை ட்ரை பண்ணி பார்த்தது பிறகு நான் இன்னும் வந்து அனுப்புறதுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவ்வளோ டேஸ்டான ஒரு கிழங்கு இது. அண்ட் ஒரு விஷயம் இந்த கிழங்கை பற்றி மென்ஷன் பண்ணணும். சில பேருக்கு வந்து இந்த கிழங்கு ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணக்குள்ள கொஞ்சம் கையெல்லாம் லைட்டாக வந்து சொறிகிறதுக்கு சான்ஸ் இருக்கிற. ஏன்னா எனக்கு வந்து அப்படியான எனக்கு அது நடந்தது பிறகு தான் நான் கேட்டு பார்க்கவும் சில பேருக்கு வந்து அப்படி இருக்கிற அப்படின்ட்டு எனக்கு யாழ்ப்பாணத்தில் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்களும் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிற அப்படின்ட்டா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நான் இப்போல்லாம் வந்து க்ளவுஸ் போட்டு தான் செய்கிறேன். ஸோ நீங்களும் அதை கொஞ்சம் மைண்டில் வச்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஒன்றும் பெரிய வேலையே இல்லை. இந்த கிழங்கு நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதில் கொஞ்சம் உப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி இது நல்லா கடையிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு தென் தேங்காய் பால் கொஞ்சம் சீனி எல்லாம் போட்டு அகைன் நீங்கள் இதை வந்து நல்லா கடைஞ்சி விட்டு அப்படின்ட்டா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. நீங்களும் என்ன மாதிரி ஸ்வீட்டான பிரேக்ஃபாஸ்ட் விருப்பமான ஆக்கலாம்டா டெஃபினட்டாக இந்த சாப்பாடு வந்து நீங்கள் விரும்பி சாப்பிடும். இது வந்து கிழங்கா இருந்தாலும் கூட இது செஞ்சது பிறகு சாப்பிட்டா ஏதோ இந்த வறுத்த அரிசி மாலை செஞ்ச ஒரு திக்கான பாயசம் மாதிரி இருந்து. ஸோ அவ்வளோதான், ஒரு பியூட்டிஃபுல்லான கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த கிழங்கு வந்து இங்கே இப்போ நாங்கள் இருக்கிற சைட்லலாம் கிடைக்காது. இங்கே சைட்டில் எங்களுக்கு வந்து இதே பிரேக்ஃபாஸ்ட்டை செய்கிறதுக்கு இந்த ராசவள்ளி கிழங்குக்கு பதிலாக நீங்கள் எடுக்கக்கூடிய கிழங்கு என்னென்னு பார்த்தா மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குலையும் கூட இதே மாதிரி உங்களுக்கு செஞ்சு சாப்பிடலும், அதுவும் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறம் நான் இன்றைக்கி வந்து ஒரு பார்சல் கலெக்ட் பண்ணணும். அதுவும் வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்திருக்கிறேன். ஃபுல்லாக இப்போ இந்த டைமில் ஸ்ரீலங்காவில் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ், சீசனல் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அனுப்பியிருக்கிறேன். அந்த ஸ்பெஷலான பார்சலை நான் கலெக்ட் பண்ண போகிறத நீங்கள் அடுத்தது பார்க்க போகிறேன்.
வே திரும்பி வரக்குள்ள வீட்டில் மரக்கறி எதுவுமே இல்லாதபடியால் நான் கொஞ்சம் மரக்கறி வாங்குறதுக்கு இறங்கியிருந்தேன். அண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியான பாவக்காய் கறி செஞ்சு காட்டணும்னு நம்ம நானும் நினச்சிருந்தேன். பட் செஞ்சு படவே இல்லை. அதுவும் ஸ்பெஷலாக யாழ்ப்பாணத்தில் வந்து பாவக்காய் கறியை கொஞ்சம் வித்தியாசமாக செய்கிறேன். நாங்கள் வீட்டிலலாம் பீங் ஆனஸ்ட் பாவக்காய் கறி அந்த மாதிரி செஞ்சு பட்டுறல. பாவக்காய் வந்து பொரிச்சு சம்பல் மட்டும்தான் செஞ்சு பட்டுறேன். பட் பாவக்காய் பொரிச்சு சம்பல் செய்கிறத விட பாவக்காய் கறியை சாப்பிட்டோன்னா இன்னும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து வீட்டில் இந்த முறை யாழ்ப்பாண ஸ்டைலில் ஒரு பாவக்காய் கறி வைக்க போகிறேன். ஸோ உங்களுக்கும் வீட்டில் பாவக்காய் அந்த கசப்பு கொஞ்சம் குறைச்சி எப்படி நல்ல ஒரு கறி வச்சு கொள்ளையிலும் அப்படின்னு தெரியணும்டா வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த கறி லாஸ்ட் டைம் நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்குள்ள ட்ரை பண்ண நேரம் அது வந்து உண்மையிலுமே நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. அந்தளவுக்கு கசப்பாகவும் இருக்கல. ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் யாழ்ப்பாணத்தில் வந்து எங்களோட வீட்டில் எப்படி பாவக்காய் கறி செய்கிறேன் அப்படின்றத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாவக்காய் கறி வந்து நிறைய ஆணம் இல்லாமல் கொஞ்சம் அந்த பெரட்னாப்பில் செஞ்சால் தான் நல்லா இருக்கும். ஸோ முதல்ல இந்த பாவக்காய் கறி செய்கிறதுக்கு அதுலேயும் அந்த கசப்பை குறைக்கிறதுக்காக அங்கே யாழ்ப்பாணத்தில் என்ன செய்கிறேன்டா தேங்காய் தண்ணியில் கொஞ்சம் புளியும் உப்பும் போட்டு இந்த பாவக்காய் நல்லா சின்ன சின்ன நீட்டு துண்டாக வெட்டி இது வந்து நல்லா அந்த தேங்காய் தண்ணி வத்துற வரைக்கும் ஃபர்ஸ்ட் அவிச்சு எடுக்கிறேன். அண்ட் பாவக்காய் கறிக்கு பச்சை பாவக்காய் விட இந்த வெள்ளை பாவக்காய் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கசப்பு குறைவாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாவக்காய் நல்லா அந்த தேங்காய் தண்ணி உப்பு புளியெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்தது அப்புறம் இப்போ நாங்கள் இதில் வந்து எப்படி கறி செய்கிறேன்னு பார்ப்போம். சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்திருக்கிறேன். எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை கொச்சிக்காய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் சாதாரண வெங்காயம் யூஸ் பண்ணிடலாம். என்கிட்ட வீட்டில் நிறைய சின்ன வெங்காயம் இருக்கிறபடியால் நான் இந்த கொஞ்ச நாளாக சின்ன வெங்காயத்தில் தான் எல்லா கறியுமே செஞ்சு பட்டுறேன். பாவக்காய்ல வந்து உங்களுக்கு வேணுமெண்டா கொஞ்சம் தக்காளிக்காவும் சேர்த்துக்கொள்ளலும். பட் நாங்கள் அந்த புளித்தண்ணில் வேக வச்சிருக்கிறபடியால் அதில் ஆல்ரெடி நல்லா அந்த புளிப்பு தன்மை எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் இன்னும் வந்து அது புளிப்பாக்க வேணாமட்டு நான் தக்காளி சேர்க்கலை. இன்றைக்கி இந்த கறிக்கு நான் சேர்க்க போகிற தூளும் யாழ்ப்பாணத்தில் இந்த வறுத்த தூள் தான். இந்த தூள் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களுக்கு மேபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கலும். ஏன்னா இதில் வந்து பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு செஞ்சிருக்கிறபடியால். ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த தூள் ட்ரை பண்ணுறவங்களுக்கு என்ற ஒரு சின்ன சஜஷன் என்னென்னா நீங்கள் இதில் வந்து பெருஞ்சீரகம் போடாமல் இந்த தூளை வந்து செஞ்சு ட்ரை பண்ணிடலும். ஸோ இந்த தூள் வந்து நீங்கள் செஞ்சு கொள்றதுக்கு அளவு மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஒரு நாளைக்கு டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த தூள் வந்து எப்படி செய்கிறேன் அப்படின்ட்டு. பட் இப்போதைக்கு உங்களுக்கு வீட்டில் இருக்கிற தூளை நீங்கள் யூஸ் பண்ணி எப்படி இந்த வறுத்த தூள் இந்த மிக்ஸ் மசாலா தூள் வந்து செஞ்சு கொள்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் ஒரே அளவு கொச்சிக்கத்தூளும் கொத்தமல்லி தூளும் எடுக்கணும். ஸோ 2 டீஸ்பூன் அளவு கொச்சிக்கத்தூளுக்கு 2 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள், அதுக்கு 1/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மாதிரி மிளகு போட்டுட்டு தென் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நீங்கள் இதை வந்து பேனில் ட்ரை ரோஸ்ட் கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்து அப்படின்னா அடுப்பு வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் மாதிரி வச்சு நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு 2 நிமிஷம் அட கலர் உங்களுக்கு லைட்டாக கொஞ்சம் டார்க்காகக்குள்ள நீங்கள் இறக்கிடலும். மிச்சம் நீங்கள் இந்த தூளை வறுத்து அப்படின்னா உங்களுக்கு கறி கொஞ்சம் கசப்பாயிடும். ஸோ அதனால் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மாதிரி நீங்கள் வறுத்துட்டு தென் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கிற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட வறுத்த தூளை சேர்த்துக்கொள்ளலும். எங்களோட சின்ன வெங்காயம்லாம் நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இதில் வந்து வேக வச்சிருக்கிற பாவக்காயம் போட்டுட்டு இப்போ இதில் தேங்காய் பால் அண்ட் அதோட இந்த வறுத்த தூளையும் சேர்த்து கொஞ்சம் உப்பையும் போட்டுட்டு இது வந்து நல்லா அப்படியே பெரட்டி கொஞ்சம் நேரம் மூடி வேக வச்சுட்டு அப்படின்னா இந்த மசாலா தூள் அந்த வறுத்த வாசத்தோடலாம் சேர்த்து இந்த கறி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு மேலால் அந்த எண்ணெயெல்லாம் கறியில் பிரிஞ்சு வந்தது அப்புறம் கடைசியாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு மேலால் கொஞ்சமாக தெசிக்க புளி படுத்தி இது அப்படியே ஒரு பெரட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டேன்டா உங்களோட பாவக்காய் கறி வந்து ரெடி.
ஸோ அவ்வளோதான், நான் ஒரு பெரட்னாப்பில் பாவக்காய் கறி செஞ்சுருக்கிறேன். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வழமையாக நாங்கள் வீட்டில் பாவக்காய் கறியெல்லாம் அடிக்கடி செஞ்சு பட்டுறல. ஐ மீன் நான் வந்து பர்சனலாக பாவக்காய் கறி அந்தளவுக்கு செஞ்சு பட்டுறல. பட் இந்த தூள் கிடைச்சதுக்கு பிறகு அடிக்கடி வீட்டில் பாவக்காய் கறி செஞ்சு பட்டுறேன். ஸோ நீங்களும் வந்து கட்டாயம் அந்த வறுத்த தூள் போட்டு இந்த பாவக்காய் கறியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது எப்படி வந்துட்டு கட்டாயம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து நாங்கள் போய் கலெக்ட் பண்ண எங்களோட பார்சலில் டேடி என்னென்ன யாழ்ப்பாணத்துலேருந்து எனக்கு அனுப்பியிருக்கிறேன்னு உங்களுக்கு காட்டிட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த கிழமை எனக்கு அனுப்பியிருக்கிற பனங்கிழங்கு, நொங்கு. இதெல்லாம் இப்போ வந்து சீசன். நாங்கள் அங்கே போன நேரம் கூட எங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல. இப்போ வந்து அந்த சீசன் ரெண்டபடியால் எனக்கு அங்கேருந்து அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் வறுக்காய், சின்ன வெங்காயம், கொஞ்சம் நெய் பூந்தி, இது வந்து கருத்து குழம்பு, மாங்காய். அண்ட் இந்த இடியாப்ப தட்டை பற்றி சொல்லி ஆகணும். இந்த இடியாப்ப தட்டை வந்து லாஸ்ட் டைம் நான் கொண்ட இடியாப்ப தட்டை விட நல்ல ஸ்ட்ராங்கான இடியாப்ப தட்டாக 10-15 வருஷமெல்லாம் வீட்டில் வந்து இந்த மாதிரி இடியாப்ப தட்டு தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு எனக்கு அங்கே வீட்டுக்கிட்ட யாரோ பின்ட்ரென்னு சொல்லி செஞ்சு அனுப்பியிருந்தேன். நான் லாஸ்ட் டைம் கொண்டு வந்து இடியாப்ப தட்டு நீங்கள் இந்த இடியாப்ப வீடியோவில் பார்த்துருந்தேன் அப்படின்னா அது பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கும். பட் அதை வந்து மிச்சங்காலம் யூஸ் பண்ண இலவாம். இதெல்லாம் வருஷக்கணக்காக வச்சு பாவிக்கலுமாம். இந்த பார்சலில் நான் வந்து மிச்சமே எதிர்பார்த்து வெயிட் பண்ணி கொண்டு இருந்த சாப்பாடு என்னென்னா இந்த கொழுக்கட்டை. இது வரைக்கும் என் சேனலில் நான் இந்த ரெசிபி அப்லோட் பண்ணிடல. யாழ்ப்பாணத்தில் வந்து செய்கிற கொழுக்கட்டை அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயம் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த கொழுக்கட்டை ரெசிபி நான் அப்லோட் பண்ணுறேன். இதில் உள்ளுக்கு வந்து பயறு, கருப்பட்டி, தேங்காய் அதெல்லாம் போட்டு ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சுட்டு மேலால் வந்து அரிசி மாலை டோ செஞ்சு பிடியாப்பத்துக்கு குழைக்கிற மாதிரி மாவு குழைச்சிட்டு அதை வந்து அப்படியே உருண்டை பிடிச்சி இந்த ஃபில்லிங் உள்ளுக்கு வச்சு ஸ்டீம் பண்ணி எடுக்கிறது. சில இடங்களில் வந்து இதை பொரிச்சும் எடுக்கிறேன். பட் பொரிக்கிறத விட எனக்கு வந்து ஸ்டீம் பண்ண கொழுக்கட்டை வந்து நல்ல விருப்பம். ஸோ இந்த கிழமை ஃபுல்லாக எனக்கு சாப்பிட்றதுக்கு வீட்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற. அண்ட் இந்த வீடியோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வளமையாக நான் வந்து எங்கள்கிட்ட சைட்டில் செய்கிற சாப்பாடு தான் எப்போவுமே அப்லோட் பண்ணுறேன். பட் இந்த முறை கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் அப்படின்னு எங்களை டெடிக்கே சைட்டில் செய்கிற சாப்பாடு வந்து உங்கள்கிட்ட காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தேன்னு கட்டாயம் எனக்கு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்ரீலங்கன் சாப்பாடோட உங்களை எல்லாரையும் மறுபடியும் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப் எவ்ரிஒன் அண்ட் ஹாவ் அ லவ்லி வீக். Thank you.